வணக்கங்கள். வெல்கம் டு பாபாஸ் டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெரிய நெல்லிக்காய் 8 எடுத்திருக்கேன். கொஞ்சமா மல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை லெமன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சுகர், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்துடலாம். அரை லெமன் எடுத்தோம்ல, அதையும் பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன்ல உள்ள கொட்டையை நீக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு சுகர் சேர்த்துருங்க. மல்லி இலைக்கு பதிலாக புதினாவும் சேர்த்துக்கலாம். சிலவங்களுக்கு புதினா டேஸ்ட் பிடிக்காது, அதனால நீங்கள் மல்லி இலை சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சக்கையாக நெல்லிக்காவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்க எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இந்த நெல்லிக்காய் ஜூஸ். கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த நெல்லிக்காய். இப்போ நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இந்த ஜூஸ் வந்து கரும்பு ஜூஸ் டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பாபாஸ் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.